ஒருவரின் பெயரில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஏ எழுத்து இருப்பது நல்லதா அல்லது கெட்டதா? பெயர் ஜோதிடத்தில் ஏ எழுத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றி இங்கே தெரிந்து கொள்ளலாம். பெயர் ஜோதிடத்தின்படி ஒருவரின் பெயரின் ஸ்பெல்லிங் அவருடைய குணத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சிலருடைய பெயர்களில் ஒரே எழுத்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட முறை வருவதை நாம் பார்த்திருப்போம். அப்படிப்பட்டவர்கள் மிகவும் ஸ்பெஷலானவர்கள். உதாரணமாக ஆதி, ஆகாஷ், ஆர்யா, ஆதவன், அரவிந்த், அபிநயா போன்ற பெயர்களில் ஏ என்ற எழுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வருகிறது. இப்படி பெயரில் ஏ எழுத்து திரும்ப திரும்ப வருவது நல்லதா கெட்டதா என்ற கேள்வி பலருக்கும் எழலாம். இதை பற்றி பெயர் ஜோதிடம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். பெயர் ஜோதிடத்தின்படி ஏ என்பது ஆங்கில எழுத்துக்களில் முதல் எழுத்தாகும். அதனால் இது மிகவும் ஸ்பெஷலாக கருதப்படுகிறது. ஏ எழுத்து தலைமை பண்பு, தன்னம்பிக்கை, ஒரு புதிய தொடக்கம் மற்றும் லட்சியம் ஆகியவற்றின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. ஏ என்ற எழுத்தில் பெயர் தொடங்குபவர்கள் பொதுவாக தங்கள் இலக்குகளை அடைவதில் தீவிரமாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பார்கள். இவர்களிடம் கோபமும் தைரியமும் அதிகமாகவே இருக்கும். பெயர் ஜோதிடத்தின்படி யாருடைய பெயரில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஏ எழுத்து வருகிறதோ அவர்களுக்கு இந்த எழுத்துடன் தொடர்புடைய குணங்கள் இன்னும் வலுவாக இருக்கும். இதனால் அவர்கள் ஓவர் கான்ஃபிடன்ஸாக இருக்கலாம். மேலும் அதிகப்படியான கோபம் அவர்களை ஒரு சர்வாதிகாரி போல மாற்றக்கூடும். ஆனால் அவர்களின் தைரியம் அவர்களை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். இவர்களிடம் தனிமை பண்பும் சிறப்பாக காணப்படும். பெயர் ஜோதிடத்தின்படி ஒரே ஒரு எழுத்தை வைத்து ஒருவரை அதிர்ஷ்டசாலி என்றோ துரதிர்ஷ்டசாலி என்றோ கூறிவிட முடியாது. ஆனால் பெயரில் பலமுறை ஏ எழுத்து வருவது பாசிட்டிவ் எனர்ஜி மற்றும் தன்னம்பிக்கையுடன் தொடர்பு படுத்தி பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள் கையில் கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவ விட மாட்டார்கள். அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அதனால் இவர்களின் வெற்றிக்கான கிராஃப் மிக வேகமாக மேல் நோக்கி செல்லும். ஒருபுறம் ஆங்கிலத்தின் ஏ எழுத்து தன்னம்பிக்கையின் சின்னமாக இருந்தாலும் அதுவே அதிகமாகும் போது சில சமயங்களில் ஒருவரை பிடிவாதக்காரராகவோ அல்லது அதிக லட்சியம் கொண்டவராகவோ மாற்றிவிடும். தாங்கள் நினைத்ததை சாதிப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல துணிவார்கள். இதனால் இவர்களுடைய உறவுகளில் தொடர்ந்து சிக்கல்கள் ஏற்பட்டு சரியாகும்.